வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 18th கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஜிஎஸ்டி பற்றி பார்ப்போம். How many percentage of items currently in 12% will be moved to 5%? 99%. அதாவது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ் வந்து 12%லேருந்து 5% மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 99%. நெக்ஸ்ட் ஒன் வந்து how many percentage of goods and service items currently in 28% slab will be moved to 18% slab? அதாவது 28% ஸ்லாப்ல இருந்து 18% எவ்வளோ பர்சன்டேஜ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ் மூவ் பண்ணியிருக்காங்கன்னா 90%. இப்போ திஷ்யா அபியான் பத்தி பார்ப்போம். எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் திஷ்யா அபியான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரா. இதோட எய்ம் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் யூனிஃபார்ம் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ். Next question வந்து who became the longest serving union home minister in India? யாருன்னா அமித்ஷா. எத்தனை வருஷம் யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருந்திருக்காருன்னா 6 years 65 days. அடுத்து ஈஸ்டாம் ரெஜிஸ்ட்ரேஷன். which state is top in ஈஸ்டாம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்? ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேஷ். இந்த ஈஸ்டாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் யார் லான்ச் பண்ணாங்கன்னா யூனியன் கவர்மெண்ட். எந்த வருஷம்னா 2021ல. who served as an editor of Ore Nadu and founded Nutramrai to support Tamil scholars? யாருன்னா எல் கணேசன். அவர் வந்து இப்போ ஆக்சுவலா இப்போ ரீசெண்டா இறந்திருந்தாரு. அவர் யாருன்னா கவர்னர் ஆஃப் நாகாலாந்து. தேங்க்யூ.